எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம், எரேமியா 1வது அதிகாரம் அதனுடைய 4ல இருந்து 10 வரை. எரேமியா 1:4ல இருந்து 10 வரை வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாத, நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நான் கோழைன்னு சொல்லாத, ஒன்னும் அறியாதவன் சொல்லாத, நீ பயந்து போகாத. உனக்கு அம்மைக்கு வயிற்றுல கருவு ஆவதற்கு முன்னாலே, உங்க அம்மைக்கு வயிற்றுல கருவு ஆவதற்கு முன்னாலேயே யாரு கண்டு வச்சிருக்கிறாரா? கர்த்தர் கண்டு வச்சிருக்கிறார். நான் எங்க அம்மைக்கு வயிற்றுல பிறந்தேன், எங்க அம்மா பெற்றெடுத்தது, எங்க அம்மைக்கு சீனு, எங்க அம்மைக்கு சுபாவம் இப்படிதான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்க அம்மாவுக்கு வயிற்றுல அனைவருக்கும், ஒவ்வொருவருக்கும் அம்மாக்கு வயிற்றுல கருவாவு முன்னாலேயே ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறார்? உருவாக்கி வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மடியில இருக்கும் போதே பிதா இயேசுவை கண்டுட்டார். ஆனால் கன்னிமரியாளுக்கு வயிற்றுல பிறந்தார் இல்லையா? யோசேப்பு தகப்பன் என்ற பெயரோடு யாருக்கு வயிற்றுல பிறந்தார்? கன்னிமரியாளுக்கு வயிற்றுல பிறந்தார். கன்னிமரியாளுக்கு சீனா இயேசுகிட்ட இருந்து, கன்னிமரியாளுக்கு சுபாவம் இயேசுகிட்ட இருந்தா, பிதாவுடைய சுபாவம் தத்துருவமா இயேசுகிட்ட இருந்து. அப்ப இயேசுக பிள்ளை நீன்னா, நாம் ஒருவரும் இயேசுவுக்கு பிள்ளைன்னா, நம்மை இந்த சபையில மனவாட்டியாக நிலைநிறுத்துகிறப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாயின் கருவுக்கு முன்னாலேயே கர்த்தர் கண்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.